ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை கிச்சன். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நமக்காக சமைச்சு காமிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு கெஸ்ட் தான் வந்திருக்கிறாங்க. ஆமாங்க, நவதானிய அடை நமக்காக சொல்லி கொடுத்த ருக்மணி அம்மா தான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து சமைக்க போறாங்க. ஸோ வணக்கம்மா. நீங்க அதான் அம்மாவோட வந்துட்டு நவதானிய அடையை வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நான் இதை எப்படி நான் பாக்குறேன்னா, நம்ம பாரம்பரிய உணவுக்கு கொடுக்குற மரியாதையாகவும் அம்மாவோட வயசுக்கும் அவங்களுடைய குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் கொடுக்குற மரியாதைன்னு தான் நான் இதை பாக்குறேன். ஸோ அம்மா வந்துட்டு இன்னைக்கும் நம்ம கிச்சன்ல அவங்களோட ரெசிபியை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நன்றிமா உங்களுடைய ரெசிபியை ஷேர் பண்றதுக்கு. இன்னைக்கு என்னம்மா நம்ம சமைக்க போறோம்? இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பாரும் லெமன் பன்னீர் ரசம். சூப்பர்மா, சூப்பர். அப்புறம் வாழைக்காய் ஃப்ரையும் செய்யறோம். ஓகே, இப்போ அரைச்சி விட்ட சாம்பாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறீங்களா? அரைச்சி விட்ட சாம்பாருக்கு அம்மா வந்துட்டு இங்கே கொத்தமல்லி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்குறாங்க, ஜீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறாங்க, அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, அப்புறமா ஒரு அரை கப்புக்கு தேங்காய் எடுத்துருக்குறாங்க. புளியை சுடு தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த மசாலா வறுக்கிறதுக்கு அம்மா வந்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நீங்கள் வச்சிருக்கிற அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுடலாம். ஸோ தனியா, ஜீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு இப்போ வறுத்துடலாம். அம்மா ஒரு 3-4 மினிட்ஸாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது செவக்க வறுக்கிறதுக்காக வறுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டாங்க. கருவேப்பிலை, தேங்காய் ரெண்டும் போட்டு இப்போ தேங்காய் செவக்கணுமாம்மா? இல்லை, வேண்டாம், சும்மா கொஞ்ச நேரம் வறுத்தா போதுமா? சரி. இப்போ தேங்காய் போட்டு ஒரு 10-20 செகண்ட் தான் இது பண்ணாங்க, எடுத்துடுறாங்க. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அதெல்லாம் எடுத்த பிறகு அதே வானல்லையே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறாங்க அம்மா. எண்ணெய் காஞ்சதும் அதிலே கொஞ்சம் கடுகு, வெந்தயம் ரெண்டும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. கடுகு வெடிச்சிடுச்சு. அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுலேயே இப்போது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, கருவேப்பிலை. ஸோ எல்லாமே அதிலேயே போட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குறாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அம்மா தக்காளியும் போட்டுடுறாங்க. இப்போ நல்லா தக்காளியும் வதக்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதில் ஒரு கத்திரிக்காய் போட்டுறாங்க. ஸோ வதக்குறப்பவே நீங்கள் அதையும் போட்டுடலாம். காயும் இதில் வேறு என்னென்ன காயுமா போடலாம் அரைச்சி விட்ட சாம்பாரில்? மாங்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போடலாம். உருளைக்கிழங்கு நம்ம இன்னைக்கு முருங்கைக்காய் ஆமாம் போடுறோம் இல்லையா? முருங்கைக்காய் போடுறோம். சரி. இதில் நீங்கள் ஏதாவது உப்பு எல்லாம் ஒன்றும் சேர்க்கலம்மா? இதில் உப்பு இப்போ போடலாமா? ஸோ இந்த டைமில் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ என்னம்மா பண்ணுறோம்? இப்போ வதக்குனதை குக்கரில் போட்டுடுறோமா? ஓகே, குக்கரில் சாம்பார் வச்சிட போகிறாங்க அம்மா. ஸோ அதனால் அந்த வதக்கின எல்லாத்தையும் குக்கரில் கொஞ்சம் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தாங்க. அந்த மேலே இருக்கிற தண்ணியை வந்து பருப்பு தண்ணியில் இப்போ வதக்குனதெல்லாம் போட்டுட்டாங்க. மேலே இருக்கிற தண்ணியை ரசத்துக்காக எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போது குக்கரில் போட்டு எத்தனை விசில்மா வைக்கலாம்? விசில் வேண்டாம், சும்மா கொதிக்க வைக்க. ஓகே, சும்மா கொதிக்க வைக்கதான். சரி சரி சரி, ஓகே. ஓகே, இப்போ இதில் புளியையும் கரைச்சி கொஞ்சம் ஊற்றிடுறாங்க.
இப்போ முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறதுனால அம்மா வந்துட்டு முருங்கைக்காவை வந்துட்டு தனியாக வேக வச்சுருக்குறாங்க. இதில் ஒன்றுமே சேர்க்கலை, உப்பு எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா எல்லாமே இந்த இதில் இருக்குது. ஸோ குக்கர்லேயும் எல்லாம் சேர்த்து அதை வந்துட்டு கொதிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நம்ம வறுத்து வச்சதை அரைக்கணும். அம்மா இப்போது இது ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு இதை ஃபுல்லாக அரைச்சி, இப்போ அதை அரைச்சதை அந்த குக்கரில் இருக்கிறதுல விட்டுணுமாம்மா? ஓகே. என்ன பண்ணுறீங்கம்மா இப்போ? முருங்கைக்காய் அதிலே போட்டுறேன். முருங்கைக்காய் வெந்துருச்சாம்மா? சரி. முருங்கைக்காய் ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் அம்மா அதில் போட்டுட்டாங்க. இப்போது இதை அரைச்சி விட்டது கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கிறாங்க இல்லைம்மா? நைஸாக அரைக்கக்கூடாது அப்படின்னாங்க. கொஞ்சம் ஒரு 80% அரைச்சிருக்கிறாங்க. அரைச்சி அதையும் அதுலேயே விட்டாச்சு. இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதிச்ச பிறகு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். சரி, ஓகே. நல்ல திக்காக. சரி. இப்போ சாம்பாரும் நல்லா திக்காயிடுச்சு. அம்மா இதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறாங்க, அவ்வளோதான். ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார். காய்ச்சின பால் தர, கற்கண்டு சீனி தர, கை நிறைய வெண்ணெய் தர, மாடு மேய்க்க கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பாலும் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம், கை நிறைய வெண்ணெய் வேண்டாம், மாடு மேய்க்க தாயே நாம் போக வேணும் தாயே. தடை சொல்லாத நீயே உல்லாசமாய் மாடு மேய்ச்சு, நான் ஒரு நொடியில் வந்துடுவேன், மாடு மேய்க்க தாயே நான் போக வேணும் தாயே. தடை சொல்லாத நீயே. நம்ம அடுத்து என்னம்மா பண்ண போகிறோம்? ரசம்மா. ரசம். ஓகே. ஸோ நம்ம பன்னீர் ரசம். பன்னீர் ரசம். சரி. லெமன் பன்னீர். என்னென்னம்மா எடுத்துருக்குறீங்க? கொத்தமல்லி, மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல். அம்மா ரசத்துக்கு வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறாங்க, 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் தனியா, ஒரு 4 காஞ்ச மிளகா, 4 பெரிய பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் இப்போ வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சிக்க போகிறாங்க. ஸோ எல்லாம் ஒன்றாவே சேர்த்து போட்டாச்சு. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு அம்மா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு வெடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்குறாங்க. ஸோ 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை. ஸோ இதுலேயே ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த 1.5 தக்காளியும் போட்டுட்டாங்க. இப்போது இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவையும் இதிலே போட்டுடுறாங்க. இது கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கிறாங்க, ரொம்ப அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சி அதையும் அதிலையே சேர்த்துட்டாங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுமாம்மா? இந்த எப்படிம்மா இந்த தக்காளி நல்லா மசீர வரைக்கும் வதக்கணுமா? ஓகே. இப்போ கொஞ்சம் ஒட்டுது வானலில், கொஞ்சம் அம்மா தண்ணி தெளிச்சுக்கிறாங்க. தண்ணி ஊற்றிட்டீங்க. ஓகே. ஒரு 2 டம்ளர் மாதிரி தண்ணி ஊற்றிருக்கிறாங்க. என்னம்மா உப்பு போடுறீங்களா? ஓகே.
நான் பன்னீர் ரசம் கேள்விப்பட்டதே இல்லைம்மா. இதான் நீங்கள் சமைக்கிறதா நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆமாம். இப்போது ரசம் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. அந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இல்லைம்மா? இப்போ என்ன போடணும்? பருப்பு தண்ணி. ஓகே, அம்மா அது பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பருப்பு தண்ணி சேர்த்துடுறாங்க. ஸோ தண்ணி எப்படிம்மா, நமக்கு திக்காக வேணுமா இல்லை ரசம்? ரசம் தெளிவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தெளிவாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி வேணும். ஓகே. ரசம் கொஞ்சம் பருப்போடு இருந்தால் சாதத்தில் பசங்க சாப்பிட நல்லா இருக்கும். சரி. ஸோ இப்போது பருப்பு தண்ணி சேர்த்து அம்மா வந்துட்டு ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த நுரை கட்டுன மாதிரி வர்றப்போ எடுத்துடணுமாம்மா? ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்துமா. ஸோ வேறு பாத்திரத்துக்கு உடனே மாற்றிட்டாங்க. இப்போது இதில் கொத்தமல்லி, எலுமிச்சப்பழம். ஸோ புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 1.5 தக்காளி போட்டிருக்கோம். நான் புளியட்டாமா? ஓகே. இப்போ நம்ம ரசத்தோட ஹீரோவே பன்னீர். இப்போ லாஸ்ட்டாக தான் அம்மா பன்னீர் ஊற்றுறாங்க. 1 ஸ்பூன் ஊற்றுறீங்களாம்மா? 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கிறாங்க லாஸ்ட்டாக. பன்னீர் வாங்குறப்போ நீங்கள் அது எடிபிள் பன்னீரான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ரசமில் உங்களுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்துட்டு கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்குது. அந்தளவுக்கு ஃப்ளேவர் ரொம்ப இல்லை. அதனால் நான் கொஞ்சம் ஒரு 4 ட்ராப்ஸ் 5 ட்ராப்ஸ் மாதிரி இந்த ரோஸ் எசன்ஸை போட்டிருக்கேன். ஸோ இப்போ நல்லா ரசம் வந்துட்டு நல்லா அந்த ரோஸோட ஃப்ளேவர் நல்லா வருது. இப்போது வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு வாழைக்காவை கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் என்னம்மா போடுறீங்க? உப்பு. உப்பு, மஞ்சப்பொடி, அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி மைக்ரோவேவில் வைக்க சொல்கிறாங்க. மைக்ரோவேவில் எத்தனை நிமிஷமாக வைக்கலாம்? ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம். ஓகே. கொஞ்சம் லேசாக தண்ணி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி விட்டு நல்லா பெசரி மைக்ரோவேவில் ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறேன். இப்போது இந்த மைக்ரோவேவில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்த இந்த வாழைக்காய் பொரிக்கிறதுக்கு அம்மா ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறாங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைக்காவை ஒன்றா அதை தோசைக்கல்லில் வச்சிடுறாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு வாழைக்காய் ஃப்ரை. ஸோ இது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் தான். நம்ம எலுமிச்சை சாதம், கலந்த சாதம் எல்லாத்துக்கும் இல்லை? இது நீங்கள் ஒரு பாதி வெந்துருச்சு, இது முக்கால்வாசி வெந்துருச்சு. அதனால் சும்மா ஒரு கொஞ்ச நேரம் வேக வச்சா போகிறோம் இல்லைம்மா? 5 நிமிஷம். 5 நிமிஷம். ஓகே. ஸோ கொஞ்சம் எண்ணெய் அது மேலேயே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் நீங்கள் திருப்பி போட்டுடலாம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகுது, ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகுது. நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. அதுக்குள்ளே அம்மா எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இன்னொரு பேட்ச் போட்டுற போகிறாங்க. ஸோ இன்னும் அடுத்த ஒரு பேட்ச் போட்டுடுறாங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அடுத்த பேட்ச் போட்டுடுறாங்க. ஸோ அம்மாவோட வாழைக்காய் ஃப்ரையும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அம்மாவோட வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப அத்தன்டிக்காக அரைச்சி விட்ட சாம்பார், ரொம்ப ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர்ஃபுல்லான பன்னீர் லெமன் ரசம். ஸோ 3 இப்போ ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அம்மா இன்னைக்கு சமைச்ச அரைச்சி விட்ட சாம்பார்,
பன்னீர் லெமன் ரசம் அண்டு வாழைக்காய் ஃப்ரை. அட்டகாசமாக இருக்குதுங்க. எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப அத்தன்டிக்காக பாரம்பரிய முறையில் சமைச்ச இந்த சமையல் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அம்மா ஒரு 2 நாள் என் கூட இருக்க போகிறாங்க. ஸோ அம்மாவை வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் ஒரு சில ரெசிபிஸ் கண்டிப்பாக நான் இதுக்கப்புறமும் நான் ஷேர் பண்ணுறேன். நல்ல பாரம்பரியமான உணவுகளையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூம்மா, இந்த சாப்பாடெல்லாம் எங்களுக்கு செஞ்சு காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருங்க. என்னோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும். தேங்க்யூம்மா. கோபிகர் பாலர் வந்து கோபாலன் எங்கே என்றால், கோபிகர் பாலர் வந்து கோபாலன் எங்கே என்றால், என்ன சொல்வேன் கண்மணியே, என்ன சொல்வேன் கண்மணியே, மாடு மேய்க்க கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கோபிகர் பாலர் வந்து கோபிகர் பாலர் வந்து கோபாலன் எங்கே என்றால், கோபிகர் பாலர் வந்து கோபாலன் எங்கே என்றால், விதியில் பாலரோடு ஓடுகிறான் என்று சொல்லு, விதியில் பாலரோடு ஓடுகிறான் என்று சொல்லு. நான் உல்லாசமாய் மாடு மேய்ச்சு நான் ஒரு நொடியில் வந்திடுவேன், மாடு மேய்க்க தாயே நான் போக வேணும் தாயே, தடை சொல்லாத நீயே